இப்ப ரீசெண்டா வரக்கூடிய பிரேக்கிங்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வருது, அதுக்கப்புறம் டிஸ்க் பிரேக் வருது. இப்ப ரீசெண்டா ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம். இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் என்ன? ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கறோம். ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் இது வந்து என்ன பண்ணும்னா, ஸ்கெட்டிங் ஆகுது இல்லைங்களா, அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் சென்சார் இருக்கும், வால்வ்ஸ் கொடுத்துருப்பாங்க, பம்ப் இருக்கும், கண்ட்ரோலர் இருக்கும். இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ECU ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் யூனிட்டு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வீலோட ஸ்பீடை வந்து சென்சார் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ECU வந்து என்ன பண்ணுங்கன்னா வீலோட ரொட்டேஷனல் ஸ்பீடை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பிடிச்ச உடனே 15 டைம்ஸ் பெர் செகண்டுக்கு வந்து இது வந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரெஷர் அப்ளை பண்ணும். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது வந்து ப்ரெஷர் வால்வு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீட் மென்ஷர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக மைக்ரோ கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக நம்மளோட அந்த வீலோட ரொட்டேஷனல் ஸ்பீடு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோங்கிறதோட கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இதனோட RPMக்கு தகுந்த மாதிரி பிரேக்கிங் சிஸ்டமும் அப்ளை ஆகும். ஸோ இந்த பைக் வந்து டக்குன்னு நிற்குன்னு, அதாவது ஸ்லிப் ஆகாமல் விட்டு விட்டு பிடிக்கிறது மூலமாக கொஞ்சம் தூரம் நகர்ந்து போய் நிற்கும். ஆனால் அதனோட பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கிறதால ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய வெஹிக்கிள்ஸில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணுறாங்க. இந்த பிரேக்கிங் சிஸ்டத்தை மூலமாக கிட்டத்தட்ட 35% ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சர்வேல கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.